அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். சிம்மம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னா, உங்களுடைய வாழ்க்கையில உங்க கையை நம்பி உங்க வாழ்க்கையே உயரப் போகுதுங்க. ஊரே வாயெடுத்து போகக்கூடிய அளவுக்கு குரு பகவான் உங்க வாழ்க்கையில கொட்டி கொட்டி கொடுக்க போறார். உங்க வாழ்க்கையில நிறைய அதிசயங்களை நடத்த காத்துக்கிட்டு இருக்கார் நம்மளோட குரு பகவான். இதை பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல விரிவா பார்க்க போறோங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்குங்க. வேத ஜோதிடப்படி கிரகங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பிறகு ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறிக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இதனால சுபயோகமும் ஏற்படும், ராஜயோகமும் ஏற்படும். இதனால நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். நிழல் கிரகமா இருக்கக்கூடிய ராகு பகவான் என்ன பண்றாருன்னா, மீனம் ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பம் ராசிக்கு நுழையிறாருங்க. இதனால குரு பகவான் என்ன பண்றாருன்னா, மிதுனம் ராசிக்கு நுழையிறாரு. இந்த ராகு குருவோட நிலையத்தான் நாம நவ பஞ்சம யோகம்னு சொல்றோம். இந்த யோகத்தினால இருள் நிறைந்த சிம்மம் ராசிக்காரனுடைய வாழ்க்கையில ஒளி வீச போகுது. பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு வரப்போகுது. கவலைகள் எல்லாம் காணாம போக போகுது. நிம்மதியான, சந்தோஷமான, ஆரோக்கியமான நினைச்ச வாழ்க்கைய சூப்பரா வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில நீ தடைங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க. அதுதான் நவ பஞ்சம யோகமே வந்துருச்சு. இனி என்ன கஷ்டம் வரப்போகுது, இனி நன்மை மட்டும்தான் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க சந்தோஷப்பட போறீங்க. நவம்னா என்ன தெரியுங்களா? நவ கிரகங்கள். நவ கிரகத்தினால உங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பெல்லாம் காணாம போக போகுது. அதுதாங்க நவ பஞ்சம யோகம். இந்த யோகம் உங்க வாழ்க்கைய சூப்பரா மாத்திரும். இனி உங்க வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான். துன்பங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. சந்தோஷமான, நிம்மதியான, ஆரோக்கியமான வாழ்க்கைய நீங்க வாழ போறீங்க. சிம்மம் ராசிக்காரன் எடுத்துக்கிட்டா வச்சுக்கங்க, உண்மையா இருப்பாங்க, நேர்மையா இருப்பாங்க. உண்மைக்கும் நேர்மைக்கும் புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க. அதே சமயம் உழைப்புக்கும் முயற்சிக்கும் தன்னம்பிக்கைக்கும் பேர் போனவங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச வேலைய கூட அழகா திட்டம் தீட்டி நான் செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தங்கமான குணம் கொண்டவங்க. தாய் எப்படி குழந்தைங்க மேல அன்பு காட்டுவாங்களோ அந்த மாதிரி தாங்க இவங்க எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு காட்டக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆன்மீகத்தின் வழி நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. எந்த முடிவெடுத்தாலும் தெளிவோட சிந்திச்சு முடிவெடுப்பாங்க. கெட்டாலும் மேன்மக்களின்னு அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்கல்ல பெரியவங்க, அந்த மாதிரி தாங்க இவங்களும். இவங்கள அழிக்கணும்னு மத்தவங்க நினைச்சாலும் ஒரு பொழுதும் தன்னை அழிக்க நினைக்கும் எதிரியை நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சது கிடையாது நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க. அவங்களோட சூழ்நிலை என்னமோ தெரியாம அப்படி நம்மளுக்கு கெடுதல் பண்ணிட்டாங்க. கடவுளே அவங்களுக்கு கெடுதல் பண்ணிராத, அவங்களுக்கு நல்லதை பண்ணு அப்படின்னு எதிரிகள் கூட நல்லா இருக்கணும்னு வேண்டக்கூடியவங்க தான் நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க. இவங்களுடைய அழகான பேச்சால அனைவரையும் கவரக்கூடியவங்க. எல்லாரையும் கவர்ந்துருவாங்க, எல்லாரையும் வசீகரம் பண்ணிடுவாங்க, எல்லாரையும் நண்பராக்கிடுவாங்க. இதனாலதான் என்னமோ தெரியலீங்க, இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் அப்படிங்கறது அதிக லெவல்ல இருக்கு. சமுதாய முன்னேற்றத்திற்காக ஒவ்வொரு நாளும் அறுபாடுபடுவாங்க. பொறுப்பானவங்க, பொறுமையானவங்க, நல்ல சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. நல்லா ஆரோக்கியமா வாழணும். தான் மட்டும் ஆரோக்கியமா வாழ்ந்தா பத்தாது, தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதி புத்திசாலியா இருப்பாங்க, சாமர்த்தியசாலியா இருப்பாங்க, நல்ல யோசனைக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க. தராசு எப்படி உருவிழவாம இருக்குதோ அந்த மாதிரிதான் நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்களும் தன்னோட வாழ்க்கைக்கு ஒரு குறிக்கோளை பிக்ஸ் பண்ணிட்டு அந்த குறிக்கோளை அடைய வரைக்கும் போராடிக்கிட்டு இருப்பாங்க. அடைய வரைக்கும் தூங்க மாட்டாங்க, நிம்மதியா சாப்பிட மாட்டாங்க. அந்த அளவுக்கு உழைப்புக்கு பேர் போனவங்க, லட்சியத்துக்கு பேர் போனவங்க. தன்னோட வாழ்க்கையில தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் ஒரு நாளும் விட மாட்டாங்க.
தைரியத்தோட தன்னம்பிக்கையோட கம்பீரமா இருப்பாங்க. எப்பவுமே பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயங்கரமா தான் இருப்பாங்க நம்ம பார்க்கறதுக்கெல்லாம். ஆனா பழகி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அவங்களோட குணம் வெள்ள மனசா இருக்கும். குழந்தை மாதிரி குணமா இருப்பாங்க. ஏன்னா இவங்களோட வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதெல்லாம் தாங்கிக்குவாங்க. ஆனா தனக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னு வச்சுக்கங்க, இவங்களோட மனசு தாங்காது. என்னடா இது, இவங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் வந்துருச்சா, நம்ம இருக்கும் போதே நம்ம சொந்தக்காரங்களுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு கஷ்டம் வந்துருமா அப்படின்னு கதறி போய் உதவி செய்வாங்க. அந்த அளவுக்கு தங்கமான குணம் கொண்டவங்க தான் நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க. நம்மளோட சிம்மம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யாராரு அப்படின்னு பார்க்கலாம். மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதங்க. சிம்மம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில நவ பஞ்சம யோகம் ஏற்படுத்தக்கூடிய பொது பலன்களையும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன விதமான பலன்கள் ஏற்படுத்தி தரப்போகுது அப்படிங்கறத பத்தியும் நம்ம விரிவா பார்க்கலாங்க. முதலாவதா சிம்மம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில நவபஞ்சமி யோகம் ஏற்படுத்தக்கூடிய பொது பலனை பார்த்துடலாங்க. அதிகார தோரணையோட செயல்படக்கூடிய சிம்மம் ராசி அன்பு உள்ளங்களே, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை நவபஞ்சமி யோகத்துக்கு பிறகு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை அடியோட காணாம போக போகுது. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையா அந்யூன்யமான வாழ்க்கைய வாழ போறீங்க. இது நாள் வரைக்கும் உங்களை புரிஞ்சுக்காத உங்களுடைய அப்பா அம்மா உங்களுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்க போறாங்க. உன்ன மாதிரி ஒரு பையனை பெத்ததுக்கு நாங்க என்ன பாவம் செஞ்சோமோ தெரியல, இதுக்கு மேல எங்கனால மத்தவங்க பேசுறது தாங்க முடியாது, எங்களுக்கு சாப்பாடு போலினா கூட பரவாயில்ல, கெட்ட பேரை மட்டும் வாங்கி தராத அப்படின்னு கெஞ்சினா அப்பா அம்மா மாறிட போறாங்க. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, என்னடா இது அப்பா அம்மா மாற போறாங்களா? ஆமாங்க, இந்த நவபஞ்சமி யோகம் மாத்த போகுதுங்க. உன்ன மாதிரி ஒரு பையனை பெத்ததுக்கு நான் புண்ணியம் பண்ணிருக்கணும் மகனே அப்படின்னு உங்களை கொஞ்சம் போறாங்க. உங்க மேல அவ்வளோ அன்பை வெளிப்படுத்த போறாங்க. நீங்க ஆச்சரியப்படுவீங்க, என்னடா இது நம்ம வாழ்க்கை இந்த அளவுக்கு அற்புதமா மாறுமா? நிச்சயமா மாறும். நவபஞ்சம யோகத்துக்கு பிறகு உங்களுடைய அறிவுரைய கேட்காத உங்களுடைய குழந்தைங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அறிவுரையெல்லாம் கேட்க போறாங்க. மகனே, நீ கொஞ்ச நேரம் படிப்பா, அதுக்கப்புறம் போன் பார்ப்பான்னு நீங்க சொல்லிப்பீங்க உங்க குழந்தைகிட்ட. அதுக்கு உங்க குழந்தை என்ன சொல்லுங்க தெரியுங்களா? எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லு. சின்ன குழந்தையா தான் இருக்கும், அப்படி சொல்லுவாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல சரிப்பா நான் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு கொஞ்ச நேரம் போன் பார்க்கறேன் அப்படின்னு அது நம்மளுக்கு கருத்து சொல்லும். நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கு, நம்ம குழந்தை இப்படி பேசுதா, தன்மையோட பேசுதா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு நவ பஞ்சம யோகம் உங்க குடும்ப வாழ்க்கையவே தலைகீழா மாத்த போகுது. தொழில் செய்யற இடத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, இது நாள் வரைக்கும் பலவிதமான சண்டை சச்சரவு, என்னடா பண்றது, வேலைக்கு போகணுங்கிற நிலை, எவ்வளோ சண்டை சச்சரவு வந்தாலும் எவ்வளோ புரிதல் இல்லைனாலும் எவ்வளோ வேலை இருந்தாலும் செஞ்சுதானே ஆகணும். நம்ம குடும்பத்துக்காக தானே செய்யறோம். ஆனா உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கிறது இல்லையே, பரவாயில்ல போக வரைக்கும் போயிட்டு இருக்கோம், ஒரு நல்ல வேலை கிடைக்க வரைக்கும் போவோன்னு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுக்கிட்டே நீங்க வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க வேலை செய்யற இடத்துல உங்க உழைப்புக்கேற்ற ஆதாயம் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய முதலாளி உங்களுடைய உண்மையான உழைப்பை புரிஞ்சுக்க போறாங்க. இது நாள் வரைக்கும் உன்ன மாதிரி ஒருத்தரை நான் வேலைக்கு வச்சிருக்கிறதுக்கு நான் என்ன பாவம் பண்ணணும் தெரியல, உனக்கெல்லாம் சம்பளத்தை நான் எதுக்குதான் தரணும் தெரியல, முதல்ல உன்னைய வேலையை விட்டு தூக்கணும்னு சொல்லிட்டு இருந்தவங்க முதலாளி உன்ன மாதிரி ஒரு தொழிலாளி இந்த ஆபீஸ்ல இருக்கங்காட்டி தான் இந்த ஆபீஸ் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்குது அப்படின்னு சொல்ல போறாங்க. ஏன்னா இது இந்த அளவுக்கு எங்க முதலாளி மாறிடுவாங்களா? நிச்சயமா மாறுவாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நம்மளுடைய தெய்வம் தாங்க. இந்த நவபஞ்சம யோகம் தான் இத்தனைக்கு காரணம். இதனாலதான் உங்க வாழ்க்கையே இந்த அளவுக்கு அற்புதமா மாறப்போகுது. இனி உங்க வாழ்க்கையில தொழில் செய்யற இடத்துல எந்த ஒரு கஷ்டம் இருக்காது. உங்களுடைய முதலாளி உங்களை ஒரு கூட பிறந்த சகோதரனா தாங்க பார்க்க போறாங்க. உங்க கூட வேலை செய்யற சக ஊழியர்கள் உங்ககிட்ட ரொம்பவும் அன்பா நடந்துக்குவாங்க. எல்லாம் அனுசரணை செஞ்சு சந்தோஷமா வேலையை பகிர்ந்து செய்ய போறீங்க. உங்களுடைய தொழிலா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க சின்ன குடிசை தொழில் செஞ்சீங்கனாலும் சரி, பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரே வச்சிருந்தீங்கனாலும் சரி, அந்த தொழில எல்லாம் உங்களுக்கு இரட்டிப்பான லாபம் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லைங்க,
நீங்க பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, கூலி வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, இந்த நவ பஞ்சம யோகத்தினால உங்க வாழ்க்கையில இரட்டிப்பான லாபம் கிடைக்கும். தொழில இரட்டிப்பான லாபம் கிடைக்கும். வாழ்க்கையில சந்தோஷம் இரட்டிப்பா கிடைக்கும். எல்லாமே டபுள் மடங்கா உங்களுக்கு கிடைக்க போகுது. நிச்சயமா இந்த நன்மைகள் எல்லாம் இந்த நவ பஞ்சம யோகத்தினால நடந்தே தீரும். இதை யாருனாலையும் அழிக்கவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. சந்தோஷம் மட்டும்தான். அரசியல் வாழ்க்கையை பொறுத்தவரை அவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த நவ பஞ்சமி யோகம்னு பாத்தீங்கன்னா, அரசியல்ல தனக்கானது ஒரு தனி இடத்தை பதிக்க போறாங்க. கலைத்துறைகளை பொறுத்தவரை திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய யோகமாக இந்த நவ பஞ்சம யோகம் ஏற்பட்டிருக்கு. இந்த காலங்கள்ல இந்த நவ பஞ்சம யோகத்தினால உங்களுக்கு பலவிதமான அதிசயங்கள், அற்புதங்கள் எல்லாம் நடக்க போகுது. இந்த நவ பஞ்சம யோகத்தினால கலைத்துறையினர்களுக்கு அதிகமான வெற்றி வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. விருதுகள் வாங்க போறீங்க, பாராட்டுக்கள் பெற போறீங்க. திறமைகளையே வெளி உலகம் பார்த்து பாராட்டக்கூடிய அளவுக்கு நீங்க முன்னேற போறீங்க. மாணவ செல்வங்களை பொறுத்தவரை கல்வியில நல்ல முன்னேற்றம் காணப்பட போகுது. சிறந்த மதிப்பெண் பெற போறாங்க. அவங்களுடைய தனி திறமைகளை வெளிப்படுத்த போறாங்க. விளையாட்டு, கவிதை எழுதுவது, பாடல் படிப்பது, அத மாதிரி ஓவியம் வரைவது, இந்த மாதிரி அனைத்து திறமைகளும் மாணவர்களுடைய உள்ளங்களிலிருந்து வெளிப்படையாக தெரிய போகிற காலகட்டம் தான் இந்த நவ பஞ்சம யோகங்க. சொல்ல போனா அரசு துறைக்கு தேர்வு எழுதிட்டு காத்துட்டு இருக்கிற மாணவர்களுக்கு நிச்சயமா அரசு தேர்வுல வெற்றி அப்படிங்கிற வாய்ப்பு கிடைச்சே தீரும். அதை யாருனாலையும் தடுக்கவே முடியாதுங்க. நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதையெல்லாம் கடவுள் முடிவு பண்ணிட்டாரு. அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா யாருனாலையும் தடுக்க முடியாதுங்க. பெண்மணிகளை பொறுத்தவரை குடும்பத்துல சந்தோஷமா வாழ போறீங்க. ஆடை ஆபரணங்கள் வாங்க போறீங்க. வெளியூர் பயணங்களின் மூலம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் நடக்க போகுது. நிலம் வாங்க போறீங்க, வீடு கட்ட போறீங்க, தொழில் தொடங்க போறீங்க. தொழில இரட்டிப்பா லாபம் கிடைக்க போகுது. ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பான லாபம் கிடைக்க போகுது. சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கைய வாழ போறீங்க. ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன விதமான பலன்களை இந்த நவ பஞ்சம யோகம் தருது அப்படின்னு பார்க்கலாங்க. உங்களுடைய வாழ்க்கையில இந்த நவ பஞ்சம யோகம் அற்புதமான பலன்களை தாங்க அள்ளி தரும். முதலாவதாக இருக்கக்கூடிய நட்சத்திரம்னு பாத்தீங்கன்னா மகம். உங்களுக்கு இந்த நவ பஞ்சம யோகம் என்ன விதமான பலன்களை அள்ளி தருதுன்னு பார்க்கலாங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவ போகுது. பிரச்சனைகள் எல்லாம் காணாம போக போகுது. சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடி வரப்போகுது. வாகனங்கள் வாங்க போறீங்க, நிலம் வாங்க போறீங்க, ஆடை ஆபரணங்கள் வாங்க போறீங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. உங்க படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த அளவுக்கு நல்ல வேலை, சம்பள உயர்வு, பதவி உயர்வெல்லாம் கிடைக்க போகுதுங்க. நிம்மதியான சந்தோஷமான அற்புதமான வாழ்க்கைய நீங்க வாழ போறீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க வாழ்க்கையே மாற போகுதுங்க. அடுத்ததாக பூரம். உங்களுக்கு இந்த நவ பஞ்சம யோகம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, புதிய வீடு மனைகள் வாங்குவீங்க, புதுசா வீடு கட்டுவீங்க, நகைகள் வாங்குவீங்க. குடும்பத்துல அமைதி நிலவ போகுது. சொல்ல போனா கடன் பிரச்சனைனால நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. அந்த கடன் பிரச்சனையெல்லாம் நீங்கி நீங்க 4 பேருக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு, பொருளாதாரத்துல முன்னேற்றம் அடையக்கூடிய அளவுக்கு நன்மைகளை இந்த நவ பஞ்சம யோகம் அள்ளி தருதுங்க. இதனால் வரைக்கும் 30 வயசு ஆயிடுச்சு, திருமணம் ஆகல, எங்களுக்கெல்லாம் திருமணம் ஆகுமா ஆகாதான்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு திருமணம் நிச்சயமா கைகூடி வரும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேருங்க. கோர்ட்டு கேஸ்னு பிரச்சனைனால அலைஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் வந்து கூடிய விரைவில் வரப்போகுதுங்க. உங்க குடும்பத்துல சந்தோஷம் எல்லாம் நடக்க போகுதுங்க. சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் தொடர்ச்சியா அடுக்கடுக்கா நடக்க போகுது. நீங்க நினைச்சபடி உங்க வாழ்க்கையில தடைகள் எல்லாம் நீங்கி அனைத்து விஷயங்களும் வெற்றியில போய் முடிய போகுது. ஆரோக்கியமான வாழ்க்கைய வாழ போறீங்க. நோய் நொடி இல்லாத வாழ்க்கைய வாழ போறீங்க. இனி உங்க வாழ்க்கையில பிரச்சனைங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. நன்மைகள் மட்டும்தான், சந்தோஷம் மட்டும்தான் நிலைச்சிருக்க போகுது. அடுத்ததாக உத்திரம் 1ஆம் பாதம். உங்களுக்கு இந்த நவ பஞ்சம யோகம் என்ன விதமான பலன்களை அள்ளி தருதுன்னு பாத்தீங்கன்னா, உழைப்புல
பயங்கரமான ஆதாயம் காணப்பட போகுது. என்னங்க உழைப்புல ஆதாயம் வருமா? ஆமாங்க, கடுமையா நீங்க உழைக்க போறீங்க. உழைப்புக்கேற்ற வருமானம் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்க போகுது. நீங்க வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க, உங்க தகுதிக்கு ஏத்த அளவுக்கு நல்ல வேலைகள் கிடைக்க போகுது. நீங்க அரசு துறையில இருந்தீங்கனாலும் சரி, தனியார் துறையில இருந்தீங்கனாலும் சரி, உங்களுடைய திறமைக்கும் தகுதிக்கும் ஏத்த அளவுக்கு வேலையில பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க போகுது. கையில செல்வாக்கூட பணம் விளையாட போகுது. நீங்க 4 பேருக்கு பணங்காசு கொடுத்து உதவி செய்ய போறீங்க. அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையே அற்புதமா மாறப்போகுது. நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே தடைகளின்றி நீங்க நினைச்சபடி சூப்பரா நடக்க போகுது. உடல்நிலை அப்படின்னா ஆரோக்கியமா இருக்க போகுது. உங்க வாழ்க்கையில இந்த நவ பஞ்சம யோகத்தினால மென்மேலும் நல்லதெல்லாம் அதிகரிக்கணுமா, இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சிவன் ஆலயத்திற்கு போயிட்டு சிவபெருமான மனதார வேண்டி வாருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நன்மைகள் எல்லாம் இரட்டிப்பா நடக்குங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.